ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க 100 டைம் வாஷ்ட் கீ மாய்ஸ்சரைசர் வந்து நான் வீட்டில் ட்ரை பண்ணேன். நான் இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது செய்கிறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் இருக்கும், அந்த தண்ணியை ஊற்றுறதுக்கு இன்னொரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதுதான் ஒரு குட்டி கிண்ணம், ஒரு பெரிய பிளேட். அந்த குட்டி கிண்ணத்துக்கு பதிலாக டம்ளராக இருந்தாலும் சரி, இது வந்து காப்பராக இருந்தால் வந்து இன்னும் நல்லது. இப்போ இந்த பிளேட்டில் வந்துட்டு நான் வந்து கீ ஆட் பண்ணுறேன். இந்த நெய் வந்துட்டு வீட்லேயே செஞ்ச சுத்தமான நெய். நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி சுத்தமான நெய் வந்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ரிசல்ட் நல்லா வரும். நான் இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நெய்யை வந்துட்டு இந்த மாதிரி கிண்ணம் வச்சு அழுத்தி நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். நெய் வந்துட்டு குருணையாக இருக்கும் இல்லையா, அந்த குருணையெல்லாம் வந்துட்டு நல்லா நசுங்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு 4-5 ரவுண்ட் சுற்றினதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் வந்து அப்படியே தெளித்து விடுங்க. தெளித்து விட்டு மறுபடியும் அதை வந்து நல்லா சுற்ற ஆரம்பிங்க. நான் இங்கே வந்துட்டு ரொம்ப கொஞ்சமாக வந்து நெய் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம செஞ்சு பார்க்கலாம், கரெக்டாக வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய வந்து நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து கொஞ்சமாக வந்து நான் நெய் எடுத்து வந்து செஞ்சு பார்க்குறேன். ஒரு 4-5 ரவுண்ட் சுற்றினோன்னே மறுபடியும் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி மறுபடியும் வந்துட்டு அதை நல்லா வந்து ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இதில் இருக்க இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு கிண்ணம் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த கிண்ணத்தில் வந்து ஊற்றிடலாம். இப்போ மறுபடியும் வந்து இதை நல்லா சுற்றிடலாம். ஆக்சுவலாக இது வந்துட்டு நம்ம வந்து ஒரு 4-5 ரவுண்ட் தண்ணி ஊற்றி சுற்றினோன்னுமே லைட்டாக கலர் மாதிரி இதோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்ன, இதை சுற்றி முடிக்கிறதுக்குள்ளே கை வலி தான் வந்து பின்னி எடுத்துருச்சு. என்ன பண்ணுறது, ஆரம்பிச்சிட்டோமே இதை விடக்கூடாது அப்படின்ட்டு நானும் முழு மூச்சாக உட்காந்து இதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி இந்த கீயில் வந்துட்டு தண்ணி ஊற்றி அதை தேய்ச்சி மறுபடியும் அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி தேய்ச்சி மறுபடியும் இந்த தண்ணி கீழே ஊற்றணும். இந்த மாதிரி நம்ம வந்து 100 டைம்ஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் 100 டைம் வாஷ்டு கீ மாய்ஸ்சரைசர். நீங்கள் இந்த மாதிரி தேய்க்கும் போது வந்துட்டு சைடில் ஓரத்தில் ஒட்டிகிட்ருக்கு இல்லையா, அந்த கீயெல்லாம் எடுத்து அப்பப்போ வந்து சென்டரில் போட்டுக்கோங்க. ஏன்னா சில டைம் நம்ம தேய்க்கும் போது அது மேலே வந்து கிண்ணம் படாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை இப்படி தேய்ச்சி கழுவி ஊற்றி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இதை கழுவி ஊற்றி பண்ணுறதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நேரமாக அதை வச்சு நோண்டிகிட்ருக்கேன்னு என்ன கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இருக்கிற வேலையில் இந்த வேலையை வேறு தேவையில்லாமல் நம்ம தலையில் தூக்கி போட்டோன்னு. என்ன பண்ணுறது, நமக்கு தான் ஒரு கண்டென்ட் வைரல் ஆகிட்டா கை பரபரங்குது, வாய் நமங்குது. ஆனால் அந்த பரபரன்னு இருந்த கை கொஞ்ச நேரத்தில் சொங்கி தொலைன்னு ஆயிடுச்சு. அப்பயும் விடுவேனா நான், என்ன ஆனாலும் சரி இது இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்த்தே ஆகணும்னு முழு மூச்சில் உட்காந்து இறங்கிட்டேன். ஆனால் பரவாயில்ல, ஒரு 50 டைம்ஸ் அந்த மாதிரி வந்தோடனே குவான்டிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. மனதுக்கு ஒரு நிம்மதி கிடச்சிது. அப்பாடா நம்ம கரெக்டான பாதையை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை தடங்கள், எத்தனை சிக்கல். ஆரம்பிக்கும் போதே ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. அதை சரி பண்ணி ஸ்டாண்டில் வச்சு நான் சுற்ற ஆரம்பித்தா சும்மா இல்லாமல் என் கைப்பட்டு ஸ்டாண்டு கீழே விழுந்து ஃபோனு மேலே விழுந்து ஒரே சிக்கலாக போச்சு. ஃபோனை பிடிக்குதா ஸ்டாண்டை பிடிக்குதான்னு பார்க்குறதுக்குள்ளே எல்லாம் கீழே விழுந்துருச்சு. ஆனாலும் விடுவேனா நான், ஒரு முயற்சியில் இறங்கிட்டால் அது செஞ்சு பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு நானே என் மனசுக்கு தைரியம் சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக நான் உசுரை கொடுத்து தேய்க்க அந்த கீ மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்லடா எப்பா. ஒரு முக்கியமான குறிப்பு, இது யாராவது நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிங்கிளாக உட்காந்து சிக்கிக்காதீங்க, கூட யாராவது துணைக்கு விட்டு அவங்கள வேலை வாங்கிடுங்க. அப்படி இல்லை என்றால் நைட்டு அமுதஞ்சன் மூவாலினி என்று அனைத்தும் தேவைப்படும். இதன் வாசனைகளில் நீங்கள் மிதக்க வேண்டியது ஏற்படும். ஒரு வழியாக 100 டைம் முடிச்சிட்டேன் அப்படின்னு என்ன நானே நம்ப வச்சுக்கிட்டேன். ஆனால் கரெக்டாக 100 டைம் முடிச்சேனான்றது எனக்கு தெரியல, ஏன்னா நான் கொஞ்சம் மேக்ஸில் வீக்கு. கடைசியாக அந்த க்ரீமோட டெக்ஸ்சர் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்க நெய் மாதிரியே இல்லை. இது வந்து நல்லா 100 டைம் வாஷ் பண்ணிட்டனால வந்து இது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. ஒரு வழியாக உசுரை கொடுத்து உழைச்சதுக்கு ஒரு நல்ல க்ரீம் கிடச்சிச்சு அப்படின்னு நான் இதை எடுத்து இது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு பரவாயில்லையா. நான் வந்து 2 ஸ்பூன் தான் வந்துட்டு நெய் யூஸ் பண்ணேன். ஆனால் இப்போ இந்த கண்டெய்னரில் வந்துட்டு பாதி கண்டெய்னருக்கு வந்துட்டு எனக்கு வந்து க்ரீம் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த க்ரீம் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்ததுன்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு கூட ஹெல்ப்புக்கு 4 பேரை கூப்பிட்டுக்கோங்க. இல்லைன்னா வலி பின்னி எடுத்தது. தனியாக செய்யாமல் 4 பேரோடு செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.